ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். நம்மகிட்ட MT வெர்ஷன் 2 2024 மாடல் இருக்குது. இது பேஸ் வேரியன்ட் டூவல் சேனல் ABS. ஸோ அதோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்ன, அதோட பெட்டர்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்னும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கும். இதே வீடியோ நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க MT வெர்ஷன் 2 பற்றி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம புதுசாக என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸாக நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்கோம். புதுசாக MT எடுக்க போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ங்கிறனால RPM லிமிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி லிமிட் பண்ணுறது, மீட்டர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத ஒரு வீடியோ கிளிப்பிங்காக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும் ரெவ் வந்துட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். இன்ஜினோட பீட்டு இது வந்துட்டு 155cc ஒரு வந்து லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, BS6. இது வந்துட்டு ஃபேஸ் 2 நாம் படி வருது. ஸோ மிரர் வியூஸ் அண்டு சிட்டிங் பொசிஷன் எல்லாமே சூப்பராக வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது கைஸ். இனிஷியல் பிக்கப் பொறுத்தவரை சல்லுன்னு போகுது. ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் வரைக்குமே ஒரு ஒரு பிக்கப் இருக்குது. ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் கியரில் ஓரளவுக்கு மினிமலான ஒரு இது இருக்குது. அண்ட் ஓவர் தி 7400 RPM கிராஸ் பண்ணதுமே உங்களுக்கு VV ஆக்டிவேட் ஆகிடும். அதுவுமே உங்களுக்கு தெரியும். ஃபோர்த் கியர்லேயே அபவ் 100 வரைக்கும் தொடும். நம்ம வந்துட்டு இப்போ அந்த டேர்னிங் அந்த மாதிரிலாம் வரனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிக்கப் டெஸ்ட் எடுப்போம். இப்போ வந்துட்டு செகண்ட் கியர் வந்துட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பில்லியன் இருக்கப்பயுமே சரி, உங்களுக்கு ஹேண்டில் பார் அந்த ஹேண்ட்லிங் பொசிஷனுக்குலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் நல்லாவே இருந்துச்சு. இது 140 கிலோகிராமில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக் பில்டை பொறுத்தவரை. ஸோ செகண்ட் கியரில் 50+ தொட்டுச்சு. தேர்ட் கியரில் வந்துட்டு 74 அந்த ரேஞ்சில் போகுது. ஃபோர்த் கியரில் வந்துட்டு கம்பல்சரி 100 தொட்டுருங்க கைஸ். நீங்கள் வந்துட்டு இந்த பைக்கை பொறுத்தவரை RPM லிமிட் வந்து 10,000 RPMல வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 7,500 RPMலேருந்து 11,000 வரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த மீட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இதோட பைக்கோட ஹேண்ட்லிங் வேறு லெவலாக இருக்குது கைஸ். செம்மையாக ஒரு ஸ்லிப் பண்ணி ஈஸியாக டிராஃபிக்லலாம் க்ரூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. என்ன தான் பில்லியன் உட்காந்தாலுமே நம்ம ஒரு பில்லியன் ஒரு 70 kg, நம்ம ஒரு 60 kg, அதுக்கப்புறம் பைக் ஒரு 140 kg. செம்மையாக இருக்குது. அண்ட் RPM லிமிட்டர் வந்துட்டு ஒயிட் கலரில் இங்கே இண்டிகேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் படி நீங்கள் ஷிஃப்டர் வந்துட்டு வச்சுக்கலாம். அது மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஃபோர்த் கியர் அந்த RPM அட்டைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் கலரில் பிளிங்க் ஆகி காமிக்குது. இதுவுமே ஒரு சூப்பராக இருக்குது. இது இப்போ வெர்ஷன் 2ல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செம்மையாக இருக்குது கைஸ். மீட்டர் வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவர் 100 ரீச் ஆனதுக்கப்புறம் லைட்டாக சின்ன ஒரு வைப்ரேஷன்ஸ் அண்ட் பஸ் மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இது புது வண்டி, உனக்கு தெரிஞ்சு 7-8 கிலோமீட்டர் to 15 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ அதனாலுமே செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு 103, 104 தான் போச்சு. பிகாஸ் வந்துட்டு அது ஸ்பீட் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க டெஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால. செம்மையாக இருந்துச்சு கைஸ் இது. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. சும்மா ஒரு பெப்பியான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு 48லேருந்து 50 தரும்னு நிறைய யூசர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்ஸில் போகிறப்போ நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஹேண்ட்லிங் சொன்ன மாதிரி இந்த உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் அண்ட் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனுமே USDயில் கொடுத்துருக்கனால அதோட ஆக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ரியர் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு சிஃபராக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு தெரில. பில்லியனும் லைட்டாக அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் USD பொறுத்தவரை செம்மையாக இருந்துச்சு கைஸ். பிரேக்கிங்குமே டூவல் சேனல் ABS இந்த கொடுத்துருக்கனால அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் முன்னே பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி ரோட் கண்டிஷன்ஸ் அதில் எல்லாமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் இந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 80+ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் லிமிட்ஸ் வச்சுக்கலாம். ஹைவே க்ரூசிங் வந்து 100 வச்சுக்கிட்டே நல்லது. 100க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு வைப்ரேஷன்ஸ் அண்ட் பஸ் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஹேண்டில் பார்லையும் ஃபுட் பேக்ஸ்லையும். மற்றபடி ஓரளவுக்கு ஒரு இன்ஜின் கைஸ். அண்ட் 80லலாம் போகிற வரைக்குமே எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஈவன் பில்லியன் இருக்கப்பவுமே சரி, ரைடு இருக்கப்பவுமே சரி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டிங் பொசிஷன் கொடுத்துச்சு. பட் பில்லியனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு கேட்போம் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. நம்மளும் பில்லியனில் பின்னாடி உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அந்த வந்து மீட்டர் விசிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ஒரு நெகட்டிவ் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது.
கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஹையர் வேரியண்ட் போகணும். அதிலே ஒரு வீடியோட எண்டில் சொல்கிறேன், இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். ஸோ கியர் ஷிஃப்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்லிப்பர் அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால அதுவுமே நீங்கள் வந்து டிராஃபிக்கில் ஒரு கியர் ஷிஃப்டிங் அப்பு டவுன் அது மாதிரிலாம் பண்ணுறப்போ செம்மையாக இருக்கும். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையுமே நீங்கள் 4th and 5th கியர் வரைக்குமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு லோ ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணலாம். எந்த ஒரு நாக்கிங் ப்ராப்ளமும் வராது. 6th கியரில் மட்டும் லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் பில்லியன் வச்சு ரைட் பண்ணுறப்பமே உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 160 mm ப்ளஸ் கொடுத்துருக்கனால அதுவுமே கீழே தட்டில் கைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பில்லியன் வரப்போ 2 பேர் மட்டும்தான் அதில் உட்கார முடியும். இந்த சீட்டிங் கம்ஃபர்டபிலிட்டிலாம் இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுவோம். செம்மையாக இருந்துச்சு கைஸ் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். ஓரளவுக்கு பெப்பியான ஒரு இன்ஜின், ஒரு ஈஸியாக ஒரு சக்குன்னு ஒரு பிக்கப் எடுக்குது கைஸ். செம்மையாக சல்லுன்னு போச்சு, செம்மையாக இருந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு சீட் ஹைட்டை பொறுத்தவரை 810 mm கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தாராளமாக 5 அடி ஆளுனாலும் உட்காந்துக்கலாம். அண்ட் குவிக் ஷிஃப்டர் அந்த மாதிரியான எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மல் அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்சும் இருக்குது. சீட்டிங் அசம்பிளியை பொறுத்தவரை ரைடருக்கு வந்து ஒரு பக்கெட் டைப் ஆஃப் சீட் கொடுத்துருக்காங்க. செமையான ஒரு இது இருந்துச்சு. பட் லாங் ரைடு போனீங்கன்னா உங்களுக்கு சீட் பொசிஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். பில்லியனுக்கு பொறுத்தவரை ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அவருக்குமே ஓரளவுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட் ரைடில் உங்களுக்கு ஒன்றும் தெரில. ரியர் சஸ்பென்ஷனோட ஆக்ஷன் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு மேடு பள்ளமான இடத்துல. அண்ட் உங்களுக்கு லாங் ரைடுன்னு எடுத்துக்கிட்டப்போ நீங்கள் பிரேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ ரியர் பில்லியனில் உட்காந்துருக்கவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வெயிட் எல்லாமே உங்களுக்கு ரைடருக்கு அஃபெக்ட் ஆனனால ஓரளவுக்கு லாங் ரைடு வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. ஓரளவுக்கு 40-50 கிலோமீட்டர் மட்டும் தான் டபுள்ஸ் போவேன் அப்படிங்கன்னா அது வந்துட்டு தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்தவரை சமமான பவர் பிக்கப் இருக்குது. இது வந்துட்டு 18.1 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜின். அண்ட் இந்த அண்டர் பெல்லி எல்லாம் வந்துட்டு எதுவுமே தட்டலை உங்களுக்கு. இப்போ டூவல்ஸ் போனப்போ அந்த ஒரே ஸ்பீட் பிரேக்கரில் தான் நாங்கள் 2 தடவை ஏற்றி இறக்கணும், அதுலேயுமே தட்டலை. அண்ட் த்ராட்டில் ரெஸ்பான்ஸு செமையாக இருந்துச்சு. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒயர் த்ராட்டில் பை ஒயர் அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் உட்கார்றப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நீ வந்துட்டு கரெக்டாக போய் டேங்க்கில் ஃபிட் ஆகுது, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். பட் பிரேக்கிங்னு பொறுத்தவரை இதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 282 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு 230 mm தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ரியர் பிரேக் கொஞ்சம் நார்மலாக தான் ஹீட் ஆச்சுன்னா நார்மலாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த பைக்கு பில்டை பொறுத்தவரை உங்களுக்கு டெல்டா பாக்ஸில் வருது. ஸோ இந்த இன்ஜினுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 18.8 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு விவிஏ டெக்னாலஜி அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்தவரை ப்ராஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வருது. இதோட உங்களுக்கு லைட் விசிபிலிட்டியுமே சூப்பராக இருக்குது. இது வந்து நிறைய பேர் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பவரில் கொடுத்துருக்காங்க. இன்னுமே நல்லா இருக்குது. இதோட வியூங்கெலாம் லைட்டாக போட்டு வரேன் பார்த்துக்குங்க. ஸோ ரியர் டைலைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்இடிஸ்லாம் வருது. மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை பேஸ் வேரியன்ட் 2 இருக்குது. அதில் மட்டும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வராது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா இந்த ஆர்பிஎம் ஷிஃப்டர் இண்டிகேட்டர் இருக்குங்களா, அது வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டே லைட்டில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு சரியாக விசிபிள் ஆகலை. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டோம். டுவல் சேனல் ஏபிஎஸ். ரியர் பிரேக் மட்டும் கொஞ்சம் சூடாச்சுன்னா லைட்டாக தான் பிடிக்கும். ஸோ அது பார்த்துக்கிறது தான். உங்களுக்கு அலுமினியம் சிங்காம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்துருச்சு கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு யூஎஸ்பி ஃபோர்க்ஸு அதுவுமே செமையான ஒரு ஆக்ஷனாக இருக்குது. ரியரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமோன்னு தோணுது. மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு அக்சசரிஸில் தான் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். இந்த வந்துட்டு குரோம் இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸான்னு தெரில, குரோம் லிவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அக்சசரிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது இன்பில்டாக கொடுத்துருக்கலாம். த்ராட்டில் பை ஒயரு, அட்ஜஸ்டபிள் கிளச் அண்டு பிரேக் லிவர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்துருக்கலாம். சீட்டை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே சொல்கிறது தான். அண்ட் வந்துட்டு லாங் ரைடு போகிறப்ப இந்த பக்கெட் சீட் இருக்கனால வந்துட்டு ரைடருக்குமே டிஸ்கம்ஃபர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுமான்னு தெரில. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 7 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தா வந்து மேட்டு பிளாக் இருக்குங்களா, அது அப்புறம் வந்துட்டு மேட் ப்ளூ ரெண்டுமே வந்துட்டு பேஸ் வேரியன்ட். ஈவன் வந்து இண்டிகேட்டருமே ஹாலஜன்ஸில் தான் வரும். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் சயன் ஸ்டாம், அதுக்கப்புறம் ஐஸ் ஃப்ளூவோ, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ரேசிங் ப்ளூ, இதெல்லாம் வந்துட்டு டீலக்ஸ் வேரியன்ட். அது ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகம். இதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் மெட்டாலிக் பிளாக் டீலக்ஸ், அதுக்கப்புறம் மோட்டோ ஜிபி எடிஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹை ப்ரைஸாக வரும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெக்கை படித்து விட்றேன். அப்படியே இது வந்துட்டு போர் அண்ட் ஸ்ட்ரோக் ஈவனாக பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு கண்டிப்பாக 48லேருந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு தரும். E20 ஃபியூல் ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இது வந்துட்டு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கனால அதுவுமே செமையாக இருக்குது. ஓவரால் வந்துட்டு சீட் ஹைட் வந்து 810 mm தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸுமே செமையாக இருக்குது. பட் உங்கள் ஹேண்ட்லிங்க்கு செமையான ஒரு இதாக இருக்கும். பட் பில்லியன் ஏற்றிட்டு போகிறப்பையும் அந்த ஹேண்ட்லிங் எந்த வரைக்கும் அஃபெக்ட் பண்ணல. பட் பில்லியனுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஷார்ட் ரைடிங்கப்போ ஓகே தான்.
மற்றபடி நீங்கள் பார்த்து தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் கைஸ் ஓவராலாக இது வந்துட்டு டெய்லி கம்யூட்டுக்கும் ஓரளவுக்கு ஒரு லாங் ரைடுக்கும் ஒரு சூப்பர்பான மிஷின் கைஸ். பட் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயங்கள்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்கலாமான்னு தோணுது. ஸோ உங்களுக்கு இப்போ தாராளமாக இது வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். செமையான ஒரு மிஷின் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't fake.